ரம்யாவை கைது பண்ணுறதுக்காக இப்போ போலீஸ் வந்து இப்போ மண்டபத்துக்கு வர்றாங்க. எதுக்காக வர்றாங்கன்னு தெரிஞ்சால் ரம்யா வந்து ரொம்பவே வந்து அதிர்ச்சியாகி போயிடுறா. என்னடா இது போலீஸ் நம்மளை கைது பண்ண வருதே அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய பிரச்சனை பண்ணிகிட்ருக்கா. இருந்தாலும் ஃபைனலாக வந்து ரம்யாவை இப்போ கைது பண்ணி கூப்பிட்டுட்டு போகிறாங்க. எப்படி இது நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரம்யா ஒரு கணக்கு போட்டு எப்படியாச்சும் வந்து நம்ம இதில் ஜெயிச்சே ஆகணும், இந்த அன்னத்தை வந்து தோக்க விடணும் அப்படின்ற மாதிரி ரொம்பவே வந்து ஃபீலிங்கில் இருந்துகிட்டு இருந்தா. அப்போ தான் வந்துட்டு ரம்யா வந்து சமகாண்டில் என்ன பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து சாமிதுரையை நான் கொல்லணுமா இல்லை எனக்கு தாலி எடுத்து தர்றீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கவுமே நம்ம சண்முகத்துக்கு என்ன பண்ணுறது போகிறதுனே தெரில. என்னடா இது இப்படி வந்து சொல்கிறாளே, ஏன்னா வந்து இவ வீட்டுக்கு வந்தால் நம்ம வீடும் நாசமாயிடுன்ற ஒரு விஷயமும் தெரியும். ஏன்னா இவ இப்படி ஒரு சேலஞ்சும் கொடுக்குறாளேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அவர் என்ன பண்ணுறாருன்னா, எனக்கு ஒரு 1/2 மணி நேரம் டைம் கொடு அப்படின்ற மாதிரி சொல்லவுமே உடனே சரவணன் வந்து அதுக்குள்ளே வந்து முகூர்த்த நேரம் தாண்டி போயிடுமே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து ரம்யா இருந்துக்கிட்டு, சரவணன் முகூர்த்த நேரம்லாம் நமக்கு முக்கியம் இல்லை சரவணன், நமக்கு உங்கள் அப்பா தாலி எடுத்து கொடுக்கணும், அதுதான் சரவணன் முக்கியம், நீ அதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு, நீ ஏன் வந்து முகூர்த்த நேரம்லாம் பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கவுமே, சரிங்க மேடம் நீங்கள் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே உடனே வந்து சரவணன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமைதியாக ஆகிட்டாங்க. 1/2 மணி நேரம் டைம் கேட்கவுமே சரின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறது போகிறதுனே தெரியாமல் வந்து திணறிட்டு இருக்கும்போது அண்ணன் வந்து ஏமாமா 1/2 மணி நேரம் டைம் கேட்டீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. எல்லாம் ஒரு காரணமாக தான் கண்ணு, நீ வந்து அமைதியாக இரு, நான் இருக்கிற வரைக்கும் நீ என்றைக்கும் கலங்கக்கூடாது, நான் உன்னை கலங்கவும் விடமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே வந்து ரம்யா வந்து சந்தோஷத்தில் துள்ளி குதிச்சிட்ருக்கா. கடைசியில் நம்ம தான் ஜெயிச்சிட்டோம்ல அப்படின்ற மாதிரி துள்ளி குதிச்சிட்ருக்கா. ஆனால் வந்து சண்முகம் ஏதோ ஒரு பிளான் பண்ணுறாரு மட்டும் தெரியுது. ஆனால் என்ன பிளான் சொல்லிட்டு சுத்தமாக புரியல. அண்ணன் வந்து என்ன தான் மாமா நீங்கள் பண்ணுறீங்க, ஏதோ பண்ணுறீங்க, என்ன பண்ணுறீங்கன்னே புரியல அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் வந்து அன்னத்தோட தங்கச்சி, அதாவது சாமித்துறையோட 2வது பொண்ணு வந்து எப்படியாச்சும் வந்து அப்பாவை காப்பாற்றுங்க மாமா, ப்ளீஸ் மாமா அப்படின்ற மாதிரி கெஞ்சுறாங்க. அந்த குழந்தை மனசை பார்த்ததுமே அமைதியாகவே இருக்கார். அப்போயும் 1/2 மணி நேரம் தான் டைம் கேட்குறாரு. உடனே ரம்யா இருந்துக்கிட்டு, என்ன அங்கிள் குழந்தை வந்து கெஞ்சுது, இப்போயும் வந்து 1/2 மணி நேரம் டைம் கேட்குறீங்களே அப்படின்ற மாதிரி கேட்க, ஏய் வாயை மூடு, தேவையே இல்லாத பிரச்சனை பண்ணிகிட்ருக்காத அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிடுறாங்க. 1/2 மணி நேரம் முடிஞ்சும் போயிடுச்சு, நான் தாலி எடுத்து கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் தாலி எடுத்து கொடுத்துர்லாமே, எதுக்காக வந்து இவ்வளோ நேரம் டைம் கேட்டீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ தான் வந்து ரம்யா சொல்கிறா, சரி எப்படியோ ஏதோ ஒன்று தாலி எடுத்து கொடுத்தா சரி வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மண்டபத்துக்கு போய் உட்கார போகிறாங்க. அப்பையும் சண்முகம் இருந்துக்கிட்டு, அண்ணோ நீ கலங்காத அண்ணோ, அதான் நான் இருக்கேண்ணே, அப்புறம் நீ ஏன் இப்படி வந்து கலங்கி போய் நிற்கிற அப்படின்ற மாதிரி சொல்லு. இல்லைம்மா நீங்கள் என்ன பண்ணுறீங்க போகிறீங்கன்னு எனக்கு ஒன்றுமே சுத்தமாக புரியல அப்படின்ற மாதிரி கேட்க, எல்லாமே வந்து நம்மளோட நல்லதுக்கு மட்டும் சொல்லி முடிச்சுட்டாங்க. சரி தாலி எடுத்து கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது தாலி எடுத்து கொடுக்க இவர் போகலான்னு வரும்போது நிப்பாட்டுங்க அப்படின்ற மாதிரி ஒரு குரல். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து நாங்கள் கைது பண்ணுறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்ல, யாரை கைது பண்ண வந்திருக்கீங்கன்னு கேட்கும்போது உங்களை தான் மேடம் கைது பண்ண வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னையா நான் யாருன்னு தெரியுமா, நான் கமிஷனர், என்னை எப்படி உங்களால் கைது பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கேட்க, ஏன் மேடம் யார் தப்பு பண்ணாலும் கைது பண்ணுறது எங்களோட வேலை தானே, நீங்கள் எப்படி வந்து அந்த மாதிரிலாம் சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லை என்னையெல்லாம் உங்களால் கைதே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி இவ சொல்லிகிட்ருக்கா. ரொம்பவே காண்டில் என்ன பண்ணுறது போகிறதுனே தெரியல. அப்போ தான் வந்து சொல்கிறாங்க, இவ்வளோ பிரச்சனையும் நீங்கள் பண்ணிவிட்டு எப்படி மேடம் வந்து நான் கமிஷனர்னு சொல்ல உங்களுக்கு மனசு வருது, நீங்கள் கமிஷனராக இருந்தாலும் நீங்கள் என்ன வேணால் பண்ணுவீங்களா இஷ்டத்துக்கு அப்படின்ற மாதிரி அவங்களும். உடனே நான் என்ன பண்ணேன் சொல்லுங்கள், நீங்கள் எதுக்காக இப்படி தேவையில்லாமல் என் மேலே பழிய போட்டுட்ருக்கீங்க சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்க, நீங்கள் எங்ககிட்ட வசமாக சிக்கிக்கிட்டீங்க மேடம், அது உங்களுக்கு தெரியலையா, நீங்கள் சாமிதுரையை கடத்தி வச்சு கொலை பண்ண பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ஐயோ இல்லவே இல்லை சாமிதுரை அங்கிள் எங்கே போயிட்டாங்க, நான் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு பச்சையாக நடிக்கிறா. அவள் நடித்ததை பார்த்ததுமே சரவணனுக்கு என்னடா இது இவ இப்படி நடிக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு சரவணனுக்கு ரொம்ப வந்து குழப்பமாயிடுது. ஏன்னா இவ இப்போவே இம்மா கேடியாக இருந்தால் கண்டிப்பாக அவள் நிறைய பிரச்சனை தான் பண்ணுவான்னு சொல்லிட்டு தெரிய வந்ததுமே
எங்ககிட்ட சாட்சி இருக்குது மேடம் அப்படின்ற மாதிரி கேட்குறா. என்ன சாட்சி அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அப்போ தான் போலீஸ் எடுத்து காட்டுறாங்க. என்னன்னா சண்முகம் இவ பேசின எல்லாத்தையுமே வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக பாக்கெட்குள்ளே வந்து போட்டிருக்காருங்க. பாக்கெட்குள்ளே வந்து போட்டதுனால ரெக்கார்ட் ஆகிடுது எல்லாமே, இவர் சொன்னது எல்லாமே. இங்கே உள்ள எஸ்பி போலீஸ் தான் வந்து எஸ்பி இங்கே தானே இருக்கார், ஆனால் அவரும் பார்த்துட்டு தான் இருக்கார். ஆனால் அவர் கைது பண்ணலை. ஏன்னா வந்து அவர் வந்து ரம்யாவுக்கு சப்போர்ட். அப்படி இருக்கும்போது இப்போ லேடி போலீஸ்க்கு வந்து மகளிர் காவல் ஆணையர் நிலையம் அவங்களுக்கு கால் பண்ணி சொல்லிடுறாரு. அப்போ தான் அவங்களும் உடனே பண்ண எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா வந்து மேடம் இதுக்கு மேலே அவங்களால மாட்ட முடியாது, கைது பண்ணுறேன்னு சொல்லிட்டு தரன்னு இழுத்துட்டு போகிறாங்க. அதை பார்க்குறதுக்கே அவ்வளோ ஆனந்தமாக இருந்துகிட்ருக்கு. ஏன்னா இவ்வளோ நாளாக வந்து தண்ணி காமிச்சிட்டு இருந்தவ இப்போ வந்து வசமாக சிக்கினதை நினச்சாலே வந்து ரொம்ப வந்து சந்தோஷமாக இருக்குங்க. ரம்யா மாட்டினது யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்ததோ அவங்களாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரம்யா வந்து ஒரு வாட்டியுமே வந்துட்டு நிறைய விஷயம், நிறைய ஃப்ராடு தில்லாலங்கடி எல்லாமே வந்து பண்ணிகிட்டு இருந்தா. ஆனால் இப்போது நம்ம சண்முகம் போட்ட பிளான்னால் வசமாக வந்து சிக்கிக்கிட்டேன். அதனாலே வந்துட்டு சூப்பராக வச்சா இதை இந்த மேலே கீழே இருக்கு சார். எப்போ வாய் வலிக்குது அப்போதான் வந்துட்டு ரம்யா உன்னை சும்மாவே விட மாட்டேன், என்னை சீண்டிட்டீங்களா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போத்தான் ரம்யா சொல்லுதா எவ்வளோ பிரச்சனை வரும்போது இதுக்கு மேலேயும் நான் யாரையும் சும்மா விட போகிறது கிடையாது. அதனால் ஒருத்தருக்கும் கண்டிப்பாக வந்து நான் பிரச்சனை பண்ண தான் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு முடிவுக்கு வர்றாங்க. ரம்யா போலீஸில் பிடிபட்டது மட்டும் பத்தாதுங்க, இந்த மாதிரி நாய்களுக்கெல்லாம் கண்டிப்பாக வந்து தண்டனை ரொம்பவே மோசமான தண்டனைகள் கொடுக்கணும். நீங்கள் ரம்யாவை கைது பண்ணால் என்ன தண்டனை கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லிட்டு போங்க. ஏன்னா ஒரு வாட்டியுமே தண்டனைகள் நிறைய கொடுத்தா மட்டும்தான் வந்து இது எல்லாமே வந்து சரி வரும். இல்லைன்னா வந்து எதுவுமே வந்து சரி வராது. ஏன்னா அந்தளவுக்கு தான் நடந்துகிட்டு இருக்குது. ஒரு வாட்டி பண்ணதுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் எல்லாமே வந்து மாறி போயிடுச்சு. பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. என்னை பொறுத்த வரைக்கும் ரம்யாவுக்குலாம் மரண தண்டனை தாங்க கொடுக்கணும். ஏன்னா அவள் இப்படி பல குடும்பத்தை அழிச்சு சீரழிச்சிருவா அவள் சந்தோஷத்துக்காக. பார்க்கலாம் என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு.